وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحزن إن الله معنا صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருட்பெரும் அருளால் இன்றைய தராவீகை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தராவீகோடு சரியாக 10 ஜுசுவுகள் ஓதி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 30 ஜுசுல 10 ஜுஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் பாக்கி 20 ஜுசு மட்டும்தான் இருக்கு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீதமுள்ள 20 ஜுசுக்களை முழுமையாக ஓதுவதற்கும் அதை செவி தாழ்த்தி கேட்பதற்கும் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையிலே சூரத்துல் அன்ஃபால் என்ற ஒரு அத்தியாயம் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்திலே பெரும்பாலான வசனங்களில் பத்ர் போர் சம்பந்தமான பல்வேறு செய்திகளையும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற சூழ்ச்சிகளையும் அதை அல்லாஹ் எவ்வாறு முறியடித்தான் என்பதை எல்லாம் சூரத்துல் அன்ஃபாலிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார். அதை தொடர்ந்து தௌபா அத்தியாயத்தினுடைய பெரும்பாலான வசனங்களும் இன்றைக்கு ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தௌபா அத்தியாயத்திலே இந்த உம்மத் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் அறிந்த ஒரு செய்தி தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக சென்ற நேரத்திலே சவுர் குகையிலே தங்கியிருந்தார்கள். எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். நபி அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் குகைக்கு உள்ளே இருக்கிறார்கள். அப்போதுதான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், நாம் 2 பேர் தான் இங்கே இருக்கோம், எதிரிகள் நம்மை நெருங்கி வந்து விட்டார்கள், தங்களுடைய காலடி தடங்களை, தங்களுடைய காலை கீழே குனிந்து பார்த்தால் கூட நாம் உள்ளே இருப்பது தெரிந்துவிடும், நெருக்கடியிலே வந்து மாட்டிக்கொண்டோமே, சிக்கிக்கொண்டோமே என்று சொன்ன போதுதான் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான், லா தஹ்சன், அபூபக்கரே கவலைப்படாதீர், இன்னல்லாஹ மஅனா. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையிலும் நெருக்கடிகள், துன்பங்கள், சிக்கல்கள், இன்னல்கள், இடையூறுகள் ஏற்படுகிற எல்லா நேரத்திலும் நம் நினைவிலே வர வேண்டிய முதல் நபர் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். இந்த வசனம் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை சற்று யோசித்து பாருங்கள். தீனை பாதுகாப்பதற்காக மிக பெரும் 2 ஆளுமைகள் அந்த பயணத்திலே சென்ற போது, சவுர் குகையிலே அங்கே தங்கியிருந்த போது சாதாரணமா இந்த வார்த்தை வந்துருமா? நமக்கும் இன்றைக்கு பிரச்சனைகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது. யாரை போய் பார்த்தா இதுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நாம் யோசிப்பதற்கு முன்னால் உலக ரீதியாக அது தேவைதான், இல்லை என்பதல்ல. அதற்கு முன்னால் இந்த நெருக்கடிக்கான முழு தீர்வையும் முழு தெளிவையும் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்கிற ஈமானிய உறுதி என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் அவசியம் தேவை என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உணர்த்துவதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சியை ரத்தின சுருக்கமாக குர்ஆனிலே இடம்பெற செய்து நபி அவர்கள் சொன்ன லா தஹ்சன் என்கிற அந்த வார்த்தையும் சேர்த்து அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்.
நீங்களும் நாங்களும் மட்டும் குகைக்குள்ள இல்ல, மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்த உம்மத்தும் எப்போதெல்லாம் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் முதலிலே அவர்கள் சிந்தனையிலே ரப்பு வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக மிகப்பெரிய படிப்பினையாக நமக்கு தருகிறார். அப்படி வந்துவிட்டால் ரெண்டு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதை அடுத்து அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ்வை முதலாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சக்கீனத்தை கொடுக்கிறான். சக்கீனத்தினா மன தைரியம், மன உறுதியை கொடுக்கிறான். எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். அன்றைக்கு அவர்கள் கண்ணிலே சிக்கி இருந்தால் இந்த தீன் என்பது அது நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறி போயிருக்கும். அதனாலதான் நம்ம ஈமானிலே முஃபஸ்ஸலிலே சொல்கிற போது வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நமக்கு ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டம் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கலா கதிர் பிரகாரம் நடக்கிறது. அல்லாஹ் அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் சோதனைகளா? நபி அவர்கள் சொன்னதை போன்று இன்னல்லாஹ மஅனாவை முதலிலே உங்கள் மனதிலே கொண்டு வாருங்கள், அதற்கு பிறகு உலக ரீதியான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள். அப்படி ஈடுபட்டால் சக்கீனத் என்று சொல்லப்படக்கூடிய மன வலிமையை மன திடத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். உங்களுக்கு கண்களுக்கு புலப்படாத ஒரு படையின் மூலமாக அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துகிறார். சவுரு குகைக்குள்ள போகும் போது சிலந்தி வலை இல்லையில எதிரிகள் எப்போது திரும்பி சென்றார்கள்? குகைக்கு வெளியிலே சிலந்தியினுடைய வலை இருக்கிறது, உள்ள ஆள் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இங்கிருந்து கடந்து போய்விட்டார்கள் என்றுதான் அல்லாஹ் அவர்களுடைய சிந்தனையை சிதற செய்தார். உள்ள போகும்போது சிலந்தி வலை இல்லையா? உள்ள போனதற்கு பிறகு அல்லாஹ் உங்கள் கண்களுக்கு புலப்படாத, அது மலக்குமார்களாக இருக்கலாம் அல்லது பறவைகளாக இருக்கலாம், யாரோ ஒருவரின் மூலமாக அங்கே அவர்களுக்கு உறுதியை கொடுத்தான், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான். ரப்பு சொல்ல வர செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு சோதனைகள் வருகிற போது என்னை நீங்கள் முற்படுத்தினால் உங்களுக்கு மன வலிமையை நான் தருகிறேன், சக்கீனத்தை நான் தருகிறேன். அதே போன்று உங்கள் கண்களுக்கு புலப்படாத மலக்குமார்களோ இதர உயிரினங்களின் மூலமாக நான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறேன். ரப்புல் ஆலமீன் அதைத்தான் நம்மளுக்கு இந்த உம்மத்திற்கு சொல்ல வருகிறான். இந்த இரண்டு செய்திகளும் இன்றைக்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி. நபிமார்களுடைய பண்பே அதுதான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நெருக்கடி ஏற்பட்ட போது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்கிறார், வஅய்யூப இத்நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அல்-துர். நீண்ட காலம் நோயில் கிடந்த போது அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் நுபுவத்தை சொல்லி கொடுத்தேன், என்ன போய் இப்படி படுக்க போட்டியே என்று சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க? அன்னி மஸ்ஸனி அல்-துர், எனக்கு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது, நான் சிரமத்தில் இருக்கிறேன். ஒரு முஃமின் இதைத்தான் சொல்ல வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கை மூலமாக அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய படிப்பினை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், வஅய்யூப் வதாவூத இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான் பினுஸ்பி வஅதாப். ஷைத்தானுடைய நெருக்கடிகள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, உன்னுடைய புறத்திலே இருந்து பாதுகாப்பை கொடு என்று அங்கே கேட்டார்கள். நபிமார்கள் அத்தனை பேரும் அவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகிற போது அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அல்லாஹ்வை முற்படுத்த வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கான லில்லாஹி கான லஹு குல்லு ஷை. யார் அல்லாஹ்விற்காக என்று ஆகிவிட்டாரோ ஃபனா ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக நான் எதையும் இழப்பதற்கு தயார். நான் போகிற பயணம் என்பது தீனை நிலைநாட்டுவதற்காக, பாதுகாப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபியிடத்தில் இருந்த அந்த ஈமானிய உறுதி யாருக்கெல்லாம் வந்து விடுகிறதோ கானலஹு குல்லு ஷை, உலகத்தினுடைய அத்தனை பொருட்களும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். இந்த தவக்குள் மட்டும் இந்த எண்ணம் வந்துவிட்டால்
உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு இலகுவாக போய்விடும். ஆனால் அந்த தவக்குள் வருதல் என்பது அவ்வளவு சாதாரணமாக வந்துடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூட தடுமாற்றம் ஏற்பட்டது நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் சொல்லி தருகிறார். நாம் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று வாழ்க்கை வரலாற்றை பேசிவிட்டு கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் உம்மத் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை அல்லாஹை எப்போதெல்லாம் நாம் முற்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் நாம் வீழ்த்தப்பட மாட்டோம் என்கிற மிகப்பெரிய படிப்பினையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உண்மையான நண்பன் யார் என்பதை அல்லாஹ் இங்கே காட்டிக் கொடுக்கிறார். வாழ்க்கையில நண்பர்கள் என்று நிறைய இருப்பார்கள். எல்லாருமே நண்பர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லப்படுவது, a friend in need in a friend indeed. ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். மகிழ்ச்சியில சந்தோஷத்துல இருக்கும் போது எல்லோரும் நம் கூட நிற்பார்கள். நமக்கு இழப்பு ஏற்பட்டு விட்டால், நமக்கு தொய்வு ஏற்பட்டு விட்டால், நமக்கு பலகீனம் ஏற்பட்டு விட்டால் யார் நமக்கு ஆறுதல் சொல்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர். அல்லாஹ் இந்த வரலாற்றில் அதையும் சேர்த்து சொல்றான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பிருந்தே இருவரும் சிநேகிதர்களாக இருந்தார்கள், நண்பர்களாக இருந்தார்கள். என்ன வேணாலும் இவங்க அவங்கள்ட்ட பேசி மனசு விட்டு கலந்து பேசிக்குவாங்க, அவங்க இவங்கள்ட்ட கலந்து விட்டு பேசிக்குவாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திடுக்கம் ஏற்பட்ட போது, எதிரிகளிடத்திலே வசமாக சிக்கிக் கொண்டோமே என்கிற ஐயம் அங்கே அதிகரித்த போது, உண்மையான ஒரு நண்பராக இருந்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆறுதல் சொன்னார்கள். லா தஹ்சன், அபூபக்கரே கவலைப்படாதே. யாரெல்லாம் நமக்கு நெருக்கடியான நேரங்களிலே ஆறுதல் சொல்கிறார்களோ அவர்கள்தான் நமக்கு உண்மையான நண்பர்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய தினம் தொழுகையிலே ஓதப்பட்ட இந்த வசனத்தினுடைய கருத்தையும் இது போன்ற பிற வசனங்களுடைய கருத்தையும் தேவைப்படுகிற போது அவ்வப்போது நமக்கு கேள்விப்படுகிற நேரங்களிலே அவைகளை முழுமையாக கேட்டு அதன்படி இவற்றை நடப்பதற்குண்டான நல்ல சூழ்நிலைகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.